எவ்ளோ காலம்தான் பழைய வீட்லயே வாழ்க்கைய ஓட்டுவீங்க? உங்கள் பழைய வீட்டையும் பழைய சமையல் அறையையும் புதிதாக மாற்றும் நேரம் வந்தாச்சு. ஆமாம், நவீனமும் தரமும் நிறைந்த வீட்டை உருவாக்க சுவிஸில் இருக்கவே இருக்கிறது மாடர்ன் ஹவுஸ் GmbH. எமது சேவையால் இனிமேல் உங்கள் வீட்டில் எல்லாமே புதுசுதான். குறைந்த செலவு, அதிக தரம், நம்பிக்கையான நம்மவர் நிறுவனம் மாடர்ன் ஹவுஸ் GmbH நிறுவனம். நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் சிறப்பு செய்திகளோடு. ஹாய், வெல்கம் டு சுவிஸ் தமிழ் டிவி. அன்பான சொந்தங்களை மற்றும் ஒரு சிறப்பு செய்தி பகுதியில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமானது, சுவிட்சர்லாந்தில் பரபரப்பா நிறைய விஷயங்கள் கொஞ்சம் மக்களுக்கு ஏமாற்றத்தையும் அதிருப்தியையும் வெளிப்படுத்துற மாதிரியான சம்பவங்களா நடந்துட்டு இருக்கு. இப்போது இந்த தொழில்நுட்பங்கள் அதிகரிக்க கூடுதலான மோசடியாளர்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்காங்க சுவிட்சர்லாந்துல. அது சம்பந்தமாக விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய பல தகவல்களை எங்களுடைய இந்த சிறப்பு செய்தி பகுதியினோட தந்து கொண்டிருக்கும். அப்படியான ஒரு சிறப்பு பகுதியாக தான் இதுவும் இருக்க போகுது. போலி மின்னஞ்சல் மோசடிகள் எல்லாம் சமீப காலத்துல அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. பிப்ரவரி 2026 மோசடிகள் சம்பந்தமான ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுது, கூடுதலாக பரவிக்கிட்டு இருக்கு. அது சம்பந்தமா பார்க்கலாம். சுவிட்சர்லாந்துல இணைய மோசடிகள் அதோட தொலைபேசி மோசடிகளும் கடந்த சில ஆண்டுகள்ல வேகமாகவே உயர்ந்துகிட்டு இருக்கு. குறிப்பா 2026 பிப்ரவரி எடுத்துக்கிட்டா பல்வேறு வகையான மோசடி சம்பவங்கள் பதிவாகி இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது போலி மின்னஞ்சல்கள் சம்பந்தமாக, போலி காவல்துறை அழைப்புகள் சம்பந்தமாக வங்கி மோசடிகளும் இடம்பெற்றிருக்கு. மக்கள் இதன் மூலமா எப்படி ஏமாற்றப்படுறாங்க, எப்படி அதுல இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பது சம்பந்தமாக விரிவா நிறைய விஷயங்களை பார்க்கலாம். சுவிட்சர்லாந்தினுடைய இணைய பாதுகாப்பு அதிகாரிகள் ஒரு தகவலை வெளியிடுறாங்க. 2025 ஆண்டுல மாத்திரம் சுமார் 65,000 இணைய மோசடி முயற்சிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதுல பெரும்பாலானவை எப்படியான மோசடி அப்படின்னா, பிஷிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேக்கான மின்னஞ்சல்களையும் அரசு அமைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு போலியானவர்கள் மூலமாகவும் வங்கிகளினுடைய பேர்ல மேற்கொள்ளப்படுகின்ற மோசடிகளும் தான் இப்படியாக நடந்திருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கு உண்மையாவே நடந்த சம்பவத்தினுடைய பிரதிபலிப்பை சொன்னா தான் அதனுடைய தீவிரம் உங்களுக்கு புரியும். பிப்ரவரி 2026 எடுத்துக்கிட்டா சுவிட்சர்லாந்துல ஒரு மிகப்பெரிய மோசடி சம்பவங்கள்ல ஒண்ணு ஸ்விட்ஸ்கட்டோன்ல பதிவாச்சு. வங்கி அதிகாரிகள் அப்படின்னு மோசடியாளர்கள் அவங்க அணுகுன ஒருத்தர்கிட்ட அறிமுகப்படுத்திக் கொள்றாங்க. அவரை தொடர்பு கொண்டதுக்கு அப்புறமா அவங்களுடைய வங்கி கணக்குல சந்தேகமான ஒரு பரிவர்த்தனை இருக்குன்றதை நாங்க உறுதிப்படுத்தி இருக்கோம். அதை சரி செய்யணும்னா மென்பொருளை உங்களுடைய கம்ப்யூட்டர்ல நீங்க டவுன்லோட் பண்ணி கொள்ளணும். அதன் மூலமா கணினிக்கு ஒரு தொலைநிலை அணுகலை தருவோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணும்போது எல்லா ப்ராப்ளமும் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இருந்த சுமார் 5 லட்சம் ஸ்விஸ் பிராங்க திருடி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுதான் ரிமோட் ஆக்சஸ் ஃப்ராட் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு பயத்தை ஏற்படுத்துவாங்க. அதுக்கப்புறமா கணினி மூலமாக வங்கி கணக்கினுடைய கட்டுப்பாட்டை ஒட்டுமொத்தமாக கைப்பற்றுவதுதான் இவங்களுடைய யுக்தியாகவே இருக்கு. அடுத்ததா போலி காவல்துறை அதோட அரசு அழைப்புகள் சம்பந்தமான மோசடிகளும் தீவிரம் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு சுவிட்சர்லாந்துல. இது எப்படின்னா, போலி காவல்துறை இல்லைன்னா அரசு தரப்பு வழக்கறிஞர் அலுவலகத்திலிருந்து பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பெயர்ல குற்ற வழக்கொன்னு இருக்கு, இல்லைன்னா உங்க வங்கி கணக்கு ஆபத்துல மூழ்கி கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கேட்கறதான் வழக்கமா வச்சுக்கொள்றாங்க. சில சமயங்கள்ல அவங்க உடனடியா பணத்தை செலுத்திட்டீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க, உங்களுடைய வழக்கு நிறுத்தப்பட்டுரும் இப்பவே அப்படின்னு சொல்றாங்க. சில பகுதிகளில் இந்த மோசடி மூலமா பல மில்லியன் பிராங்க் வரைக்கும் இழந்திருக்காங்க நிறைய பேர் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததா புதிய இணைய மோசடி தொழில்நுட்பங்கள் சம்பந்தமா பார்த்தா, இந்த தொழில்நுட்பம் எல்லாமே இப்போது செயற்கை நுண்ணறிவான AI பயன்படுத்தி தான் நுணுக்கமான முறையில மின்னஞ்சல்கள் உருவாக்கப்படுது. சில நேரங்கள்ல உண்மையான அரச மின்னஞ்சலுக்கு போலவே மோசடியாளர்கள் அதை உருவாக்கி கொள்றாங்க. அதோட கிளிக் ஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய புதிய இணைய தாக்குதல் முறைகள்ல பயனர்களே தங்களுடைய கணினியில் தீங்கான நிரல்களை இயக்கும்படி ஏமாற்றப்படுறாங்க அப்படின்னு இணைய பாதுகாப்பு மையம் எச்சரிக்கிறாங்க. இப்படியெல்லாம் மிகப்பெரிய மோசடிகள் நடக்கிறதால அதுல இருந்து நம்மளை தற்பாதுகாத்துக்கிட்டு ஏமாறாம அப்படி இருக்கலாம் அப்படி என்ற சம்பந்தமாக பொதுமக்களுக்கு இணைய பாதுகாப்பு நிபுணர்கள் சில முக்கிய ஆலோசனைகளை வழங்குறாங்க. முதல்ல எந்த அரசு அமைப்புமே மின்னஞ்சல் இல்லைன்னா தொலைபேசி மூலமா வங்கி விவரங்களையோ கடவுச்சொற்களையோ அல்லது பின் எண்களையோ கேட்க மாட்டாங்க அப்படின்றத முதல்ல எல்லாரும் புரிஞ்சு கொள்ளணுமா. இரண்டாவது, சந்தேகத்துக்கிடமான இணைப்புகளை கிளிக் செய்யக்கூடாது. மூன்றாவது, தெரியாத மென்பொருட்களை கணினியில பதிவிறக்கம் செய்யக்கூடாது அப்படின்னு திட்ட தெளிவா எச்சரிக்கிறாங்க. நான்காவது, சந்தேகமான அழைப்பு வந்துச்சா உடனே அழைப்பு நிறுத்துங்க. அந்த அமைப்பினுடைய உத்தியோகபூர்வ எண்ணை பயன்படுத்தி நேரடியா அந்த இணையதளத்தின் மூலமாகவே அவர்களுடைய அணுகலை மேற்கொண்டு இது உண்மைதானா அல்லது போலியா அப்படின்றத உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. மொத்தத்துல
பார்க்கும்போது இணைய மோசடி எல்லாம் இன்னைக்கு சுவிட்சர்லாந்துல ரொம்பவே வேகமா வளர்ந்துட்டு இருக்கிற மிகப்பெரிய குற்றங்களாகவே மாறிக்கிட்டு இருக்கு. தொழில்நுட்பமும் முன்னேற மோசடி முறைகளும் மேலும் காம்ப்ளிகேஷனாகவே மாறிக்கிட்டு இருக்கு. இதனால ஒவ்வொரு மின்னஞ்சலா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு தொலைபேசி அழைப்புமா இருந்தாலும் சரி, இனி ரொம்பவே கவனமா பரிசோதிச்சு கொள்ளுங்க. அதுதான் முக்கியமானது. நீங்க பணத்தை இழக்கக்கூடியதாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அதை இழக்காம இருக்கிறதுக்கு இதுதான் முக்கியம் என்றும் சொல்லப்படுது. எது எப்படியோ இந்த செய்தி வழியாகி கொண்டிருக்கிற இந்த நிமிஷம் வரைக்கும் சுவிஸ்ல ஏதாவது ஒரு இணைய மோசடி நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. ரொம்பவே கசப்பான உண்மையாகவே இருக்கு. சுவிஸ்ல வசிக்கக்கூடிய தமிழர்களுக்கு நாங்க சொல்றது, இப்படியான மோசடி வகையில சிக்கிய அனுபவம் இருந்தா எஸ் அப்படின்னு கமெண்ட்ல பதிவிடுங்க. அடுத்த நிகழ்ச்சியில மீண்டும் சந்திக்கலாம். பாய்.